நம்ம தளபதி விஜயனை வந்து நான் வந்து மீட்டிங்கோ இல்லை எங்கேயோ போகும்போது பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணி வராதிங்கன்ட்டு அண்ணன் எவ்வளவோ சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து அண்ணன் வந்து இந்த பஸ்ஸில் போவாங்க பார்த்தீங்களா, டிவிகே பஸ்ஸில், அப்போ கூட வந்து பின்னாடியே வந்து வண்டியை வந்து முன்னாடி வந்து விட்டு கீழே விழுந்தாங்க. அதை கூட வந்து நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா, இந்த மாதிரி வந்து வண்டியில் வந்து ஏற்றிட்டாங்க ஃபேன்ஸு அப்படின்ட்டு. அந்த பசங்களை வண்டியில் ஏற்றவே இல்லை, அந்த பசங்களாக தான் வந்து வண்டியில் வந்து விழுந்தாங்க. எப்படி ஓட்ட தெரியாமல் வந்து விழுந்தாங்க. அண்ணனை பார்த்துடணும் எப்படியாது அப்படின்ட்டு ஒரு லவ்வில் பேக் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் விழுந்துட்டாங்க. அதே மாதிரி நேத்தும் அண்ணன் ஈரோடு வந்திருந்தாங்க. அண்ணன் வந்து காரில் கிளம்பும் போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க பசங்க பைக்கில். அண்ணனை பார்க்கணும், கை காட்டணும் அப்படின்ட்டு போயிட்டு நேற்று வந்து அதே மாதிரி 2 பைக் வந்து விழுந்திருக்கு. பின்னாடி வர பைக்கில் அவங்க மேலே வந்து ஏறிடுச்சு. ஆனால் உயிர் சேதம் எதுவுமே நேற்று ஆகலை. ஆனால் சின்ன அடியோட போயிடுச்சு. நேற்று எதுவும் பெரிய பிரச்சனை ஆகலை. அந்த பசங்க கீழே விழுந்து இன்னொரு வண்டி மேலே ஏறும்போது ஏதாவது அடிபட்டு இறந்துட்டாங்கன்னா திருப்பியும் அண்ணனுக்கு தான் கெட்ட பேர் ஆகும். அதனால வந்து அண்ணனை பாருங்க, பார்த்ததுக்கப்புறம் அண்ணன் கிளம்பிட்டாங்களா அதோட விடுங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்க்கறது வேண்டாம். அது அண்ணனே சொல்லிட்டாங்க, போலீஸும் சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட்டும் சொல்லிட்டாங்க. யார் சொல்லியும் பசங்க கேட்க மாட்டேங்க. அண்ணன் மேலே இருக்க லவ்வில் பின்னாடியே போகிறாங்க. அண்ணனை பார்த்துட்டிங்களா அதோட விடுங்க. அதுக்கப்புறம் அண்ணன் கிளம்பி போகிறாங்களா பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகாதீங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு உங்கள் ஃபேமிலி கூட வந்து அண்ணனை தான் தப்பாக பேசுவாங்க. விஜயை போய் பார்க்க போய் இந்த மாதிரி என் பையன் இறந்துட்டான் அப்படின்ட்டு விஜய் அண்ணனுக்கு தான் வந்து பேட் நேம் வந்து கிரியேட் ஆகும். அதனால் வந்து நீங்கள் வந்து விஜய் அண்ணன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்க, அண்ணனுக்கு ஒரு கெட்ட பேர் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால் வந்து இந்த மாதிரி பின்னாடி ஃபாலோ பண்ணி போகாதீங்க யாரும். எல்லாருமே வந்து டிவியில் பாருங்கள், வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுமே டிவியில் பாருங்கள். உங்கள் ஊருக்கு அண்ணன் வந்தாங்கன்னா சேஃபான இடத்துல போய் நின்று பார்த்துட்டு வாங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணி போகாதீங்க. அது அண்ணனே வந்து நான் காரில் போகும்போது பின்னாடி ஃபாலோ பண்ணி வராதிங்கன்னு அண்ணனே சொல்லியிருக்காங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். யாரும் அண்ணனை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகாதீங்க.